அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்கி சிகிச்சை பெறும் அமைப்பு யாருக்கு. அதாவது சில பேர் நோயாளியாக இருப்பாங்க, இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன நோய்கள்லாம் போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு, இன்னும் சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க, மருந்து கடையிலே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. மருந்தே சாப்பிடாத நபர்களும் ரொம்ப ரேராக எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஃபீவர் ஜலதோஷத்துக்கு சாப்பிடுவாங்க. சில பேர் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள், அதாவது 6 மாதம் 8 மாதம்லாம் மருத்துவமனையில் இருக்காங்க இல்லையா, நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஜோதிடத்தில் 12வது பாவம் தான் மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்கி சிகிச்சை பெறும் அமைப்புக்கு உண்டான பாவம். அதாவது நோய் ஸ்தானமான 6வது பாவம் என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய். அதாவது ஒரு மருந்து சாப்பிட்டோடனே அது நோய் குணமாகுதுன்னா அது 6வது வீடு. ஆப்ரேஷனுங்கிறது 8வது வீடு. சில நேரத்தில் ஆப்ரேஷன் கூட 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிடும். ஆமாம், அது 12வது வீடு என்பது உங்களுக்கு நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு. அதாவது நோய் ஸ்தானம் என்பது 6, 8, 12. இந்த 6, 8, 12 ஒன்றை விட ஒன்று வலிமையானது. எப்பவுமே நம்ம பாவங்களை பிரிக்கும் போது நம்ம திரிகோணம் சொல்லுவோம். திரிகோணங்கள் 1, 5, 9, கேந்திரங்கள் 1, 4, 7, 10. அதேமாதிரி தீய ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 6, 8, 12. இதில் ஒன்றை விட ஒன்று வலுவானது. கேந்திரங்களை 1வது வீட்டை விட 4வது வீடு, 4வது வீட்டோட 7, 7 விட 10 அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணத்தில் 1 விட 5 வலுவானது, 5 விட 9 வலுவானதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே 6 என்பது தற்காலிகமாக ஒரு 2 நாள் 3 நாள் வரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடியது. மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய், ஒரு கிருமிகளால் வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது 6வது வீடு. 8வது வீடு ஒரு ஆப்ரேஷன், அதை விட கொஞ்சம் அதிகமாக உறுப்போட அமைப்பு மாறுதல், இல்லை ஆக்சிடென்ட், இது மாதிரி வரக்கூடிய இதுக்கு ஒரு குறைந்த ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அதிகபட்சமாக ஒரு வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு 8வது வீடு. 12வது வீடு நீண்ட நாட்கள், குறைஞ்சது 30 நாள் 40 நாள் 50 நாள், இல்லைனா ஒரு 6 மாதம் கூட சில பேர் நீண்ட நாள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுறாங்க இல்லையா, அதுக்குண்டான பாவம் 12வது வீடு. அதாவது 12வது வீடு லக்னத்தோட சுதந்திரத்தை முழுமையாக கெடுக்கக்கூடிய பாவம். அதாவது லக்னம் என்பது ஜாதகருடைய சுதந்திரத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த 12வது வீட்டை நம்ம காரகத்தை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைன்னு சொல்லுவோம். அதாவது லக்னம் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை. அதாவது ஒரு மருத்துவமனையில் போயிட்டு நம்ம தங்கி சிகிச்சை பெறணும் போது நம்ம சுதந்திரம் அங்கே குறைந்து விடும். ஒரு காமெடிக்காக சொல்கிறேன், டெய்லி வீட்டில் சரக்கு அடிக்கிறாருன்னா மருத்துவமனையில் போய் தங்கிட்டு அடிக்க முடியாது, மருத்துவமனையில் தம் அடிக்க முடியாது. அதில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். மருத்துவர் நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது. அதான் லக்னத்துக்கு 12வது வீடுன்னு சொல்கிறோம். லக்னத்தோட சுதந்திரத்தை முழுசாக கெடுக்கிற வீடு 12வது வீடு. இந்த 12வது வீடு ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12, இங்கே 6 கூட தேவையில்லை, 6 வீட்டெல்லாம் 8, 12, 12வது வீடு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. 12வது வீடு 8வது வீட்டையோ 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இது 12வது வீட்டை வலுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் லக்னத்தை பலவிடுக்க செய்கிறது. அப்போ மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாள் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இல்லாமல் 12வது வீடு 3, 7, 11 தொடர்பு கொண்டா, 12வது வீடு 3, 7, 11 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது மருத்துவமனையில் நீண்ட நாள் அங்கே சிகிச்சை பெற மாட்டார்கள். அதிகபட்சமாக 3 நாள் 4 நாளில் வெளிவந்துடுவாங்க. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் போகும்போது அதிகபட்சமாக 2 நாள் 3 நாளில் வெளில வந்துடுவாங்க. ஒரு ஆணாக இருந்தால் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா இந்த 12வது வீடு பலவீனமாகிடுது. இது லக்னத்துக்கு சாதகமாகி விடுறதால உங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு இவருக்கு இல்லை. இதே 12வது வீடு 6வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது கூட அவ்வளோ மோசம் இல்லை. ஏன்னா அது 12வது வீட்டுக்கு இந்த 6வது வீடு 12வது வீட்டுக்கு 7வது வீடு ஆகிடுது, அதில் கட்டுப்படுத்திடுது. அப்போ மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு இருக்காது. ஆனால் 3, 7, 11 வரும்போது அது உன்னதமான அமைப்பு. மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை பெற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு துணை நிற்கக்கூடிய இது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதுனா, 12வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடிய அதே நபருக்கு 6வது வீடு 1, 5, 9, 8வது வீடு 3, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா, இங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு குறைத்து விடுகிறது. ஏன்னா நோய் ஸ்தானமான 6, 8, 12 6, 8 பலவீனமாக மாறும்போது
12வது வீடு மட்டும் 8 12 அதுக்கு வேறு ஒரு காரணமாக இருக்கும். முதலீடுகள் பண்ணி லாஸ் ஆகுறது அந்த மாதிரி காரணமாயிடும். அதாவது 6வது வீடோ 12வது வீடோ 6வது வீடு 8வது வீடும் 1 5 9ஐயோ 3 7 11ஐயோ தொடர்பு கொண்டு 12வது வீடே 8 12 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அங்கே மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு அவ்வளோ வீரியமாக இருக்காது. ஏன் அப்படின்னா 6 8ங்கிறது பலவீனமாக போயிடுச்சு. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு கொஞ்சம் குறைந்து விடுகிறது. ஏன்னா 12வது வீட்டில் நிறைய காரகம் இருக்குது. முதலீடுகள் அப்படிங்கிறது 12வது வீட்டோட காரகம், தூக்கம் என்பது 12வது வீட்டோட காரகம், சிறைச்சாலை என்பது 12வது வீட்டோட காரகம், ஒரு உறுப்பை ரிமூவ் பண்ணுறது என்பது 12வது வீட்டோட காரகம், ஒரு உறுப்பை ரிமூவ் பண்ணுறது அதுவும் 12வது வீட்டோட காரகம் தான். ஆனால் அது 12வது வீடு 6 8 12 தொடர்பு கொண்ட அதே ஜாதகத்தில் 6வது வீடும் 8வது வீடும் 3 6வது வீடு 1 5 9 8வது வீடு 3 7 11 தொடர்பு கொள்ளும்போது அங்கே அது மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை என்பது இருக்காது, ஒரு குறுகிய நாள் சிகிச்சையாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கிரக காரகம், இந்த மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாள் சிகிச்சை பெறுவதற்கான கிரக காரகம் என்பது சனி செவ்வாய். சனியும் செவ்வாய் தான். ஏன்னா அந்த சனி அப்படின்ற கிரகம் நாள்பட்ட வியாதிகளை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. சனி என்பது மந்த கிரகம் அப்படிங்கிறதால அது ஒரு 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. சனியோ செவ்வாயோ 8 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும்போது அவர்களுக்கு அதாவது 12வது வீடு 6வது வீடு 8வது வீடு 3 7 11 5 9 இல்லாமல் வேறு எதை தொடர்பு கொண்டாலும் 12வது வீடு 8 12 தொடர்பு கொள்ளும்போது அந்த அமைப்பு உண்டு. அப்போ 12வது வீடும் சனி செவ்வாய் இந்த வீடுகளும் 8 12வது வீடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகர் மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாள் சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ரெண்டாவது இதுக்கு ஒரு விதி விலக்கு என்னென்னா, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா லக்னத்தோட கொடுப்பினை என்பது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பான். எல்லாத்த விட லக்னத்தோட கொடுப்பினை யார் யாருக்குன்னா லக்ன பாவம் 3 7 11 தொடர்பு கொள்கிறதோ, லக்ன பாவம் 3 7 11 தொடர்பு கொள்கிறவங்களுக்கு ஒருவேளை 8வது 12வது பாவம் 8 12 தொடர்பு கொண்டிருந்தாலும் அதனுடைய வீரியத்தை கிட்டத்தட்ட 70% வரைக்கும் குறைப்பதற்கு லக்னத்தோட கொடுப்பினை உதவும். அதாவது லக்ன பாவம் 3 7 11 தொடர்பு கொள்ளுது. அதே ஜாதகத்தில் 12வது வீடு 8 12 சனியோ அல்லது செவ்வாயோ 8 12 தொடர்பு கொள்ளுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தோட கொடுப்பினை வலுவாக லக்னத்துக்கு சாதகமாக 3 7 11 இந்த 3 7 11ங்கிறது 8 12 வேலை செய்ய விடாது. ஏன்னா 12 பாவத்தில் லக்ன பாவம் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. லக்ன பாவம் தான் நமக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அதற்கு 2வது பாவங்கள் ஜாதகம் பலவீனமாகிவிடும். ஜாதகத்தில் அது வீரியமாக வேலை செய்யாது. இப்போ லக்ன பாவம் 3ஐயோ 7ஐயோ 11ஐயோ தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகத்தில் 4 8 12 அப்படிங்கிற பாவங்கள் மிக குறைவாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு பாவத்துடைய அளவீடு, ஒரு பாவம் எந்த அளவுக்கு வீரியமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை டிசைட் பண்ணுறது லக்ன கொடுப்பனை. அப்போ லக்னம் 3 7 11 தொடர்பு கொள்ளும்போது இந்த ஜாதகத்தில் 4 8 12ஆம் பாவங்கள் ஒரு வரைமுறைக்கு மீறி அதை செயல்பட முடியாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நிறைய நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா தெரியும். லக்ன கொடுப்பினையுடைய வீரியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லணும். லக்ன கொடுப்பினை நமக்கு சாதகமாக நாம் எந்த செயலில் ஈடுபடுகின்றோமோ அதற்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அதில் நமக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே நேரத்தில் லக்ன கொடுப்பினை இந்த 3 7 11 தவிர வேறு எதை தொடர்பு கொண்டாலும் லக்ன கொடுப்பினை 2 6 10 அல்லது 1 5 9 எதை தொடர்பு கொண்டாலும் அதே ஜாதகத்தில் 12வது வீடு 8 12 சனி 8 12 அல்லது செவ்வாய் 8 12. ஏன் நம்ம சனியும் செவ்வாய் எடுக்கிறோன்னா சனிங்கிறது நாள்பட்ட நோய்களை குறிக்கக்கூடியது. செவ்வாய் அதாவது சனி முடக்குதல், ஒரு மனிதனை முடக்குதல் என்றது சனியோட காரகம். முடக்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சனி மந்த காரகம்னு சொல்லுவோம். சனி காலுக்கு காரகம். நம்முடைய பயணங்களையும் நம்மளை முடக்கி வைக்கக்கூடிய கிரகம் சனி. ஒரே இடத்தில் முடக்கி வைக்க வேண்டும் என்றால் சனி 8 12 தொடர்பு கொள்ள வேண்டும். செவ்வாய் என்பது பொதுவாக விபத்துக்கு காரகம். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் காரகம். கடுமையான வலிகளுக்கு செவ்வாய் காரகன். அறுவை சிகிச்சை என்பதுக்கு சனி காரகன். செவ்வாய். ஆயுதங்கள், அறுவை சிகிச்சை, ரணங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செவ்வாய் காரகன்.
அப்போது செவ்வாயும் சனியும் 8-12 தொடர்பு கொண்டு 12வது வீடும் 8-12 தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.